வணக்கம்ங்க. ஒரு சின்ன விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு தப்பு செய்துட்டு, அந்த தப்பு செய்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசார வருந்துவாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட மாறிடுவாங்க. ஆனா, தான் செஞ்சது தப்புன்னே தெரியாம, நம்ம போயிட்டு "நீ செய்தது தப்பு. இந்த மாரி பண்ணியிருக்கலாமா? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்ப நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர, தப்புன்னு உணர மாட்டாங்க. அதையும் மீறி நம்ம திரும்ப அவங்க கிட்ட இந்த விஷயத்த ஆர்குமெண்ட்டா வச்சோம்னா, நம்ம நியாயம் கேட்க போனோம்னா, "நான் பண்ண தப்புக்கு காரணமே நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலயே பழிய தூக்கி போட்டுருவாங்க. அவங்க பண்ண தப்பு கண்டிப்பா அங்க உணரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அது கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அத மாரி ஆட்கள் கிட்ட இருந்து நாம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அமைதியா விட்டுட்டு போறது தான் நம்மளுடைய மன நிம்மதிக்கும் நல்லது. அது நம்ம கூட இருக்கிற உறவா இருந்தாலும் சரி, நம்ம வெளிப்புற நட்பு சூழல்ல பார்க்கிற உறவா இருந்தாலும் சரி. அவங்க கூட சேராம இருக்கிறது தான் நமக்கு என்னைக்குமே நல்லது. நான் சொல்றது சரியான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேக் கேர்.